Hello everyone, welcome back to our channel Taste It with Nivi. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தூர்லேருந்து ஏற்காடு போனோம் இல்லையா, அந்த ட்ராவல் vlog தான். எப்போ போனேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 months இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அந்த 6 months கழிச்சியே இந்த வீடியோ இப்போ போடுறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசன்ஸ் இருக்குது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா வந்து தவறிட்டாங்க. ஸோ அவங்களோட ஞாபகமாக ஏதாவது வீடியோஸ் இருக்கா அப்படின்னு நான் பார்த்துட்ருக்கப்போ இந்த வீடியோ வந்து என் கண்ணில் பட்டுச்சு. ஸோ இதை நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன்னா எனக்கு அது வந்து ஒரு ஃபாரெவர் மெமரியாக வந்து எனக்கு இருக்கும். அதனால தான் இதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு நீங்கள் போகணும் அப்படின்னா இதில் ஒரு சில ஸ்பாட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் வந்து போன டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்மர் ஜூன் அந்த மாதிரி டைமில் நாங்கள் போனோம். அப்போவும் சம்மர் தான், ஆனால் அது ஒரு முடிய போகிற ஸ்டேஜில் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு அடிவாரத்தில் நாங்கள் ஏறுற பிளேஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த மாதிரி ரொம்ப சன்னியாக வெயிலாக தான் வந்து இருந்தது. பட் மேலே ஏற ஏற உங்களால் வெதர் சேஞ்ச் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ நாங்கள் வந்து ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா சரி லஞ்ச் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்க இடத்துல நின்றுட்டு நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். அப்பா அதை உட்காந்துருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதை தான் வந்து நின்று சாப்பிட்டோம். தக்காளி சாதம், அப்புறம் வீட்டில் கொஞ்சம் கிரேவிலாம் இருந்தது, அது அப்புறம் சப்பாத்தி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருந்தோம். எனக்கு வந்து எங்கள் அப்பா வந்து ஊட்டி விடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். நல்ல சூப்பராக பிசைஞ்சு பெரிய உருண்டையாக ஊட்டி விடுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் இதுதான் வந்து அவங்க எனக்கு லாஸ்ட்டாக ஊட்டி விட்டதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் அவங்களோட லைஃப்பில் அவங்க கான் த்ரூ பண்ணதுன்றது நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துருக்காங்க. ப்ளஸ் அவங்க இந்த ஃபிசிக்கல் பெயின்லாம் கான் த்ரூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறது தான் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் சமாதானமாக இருக்குது. பார்ப்போம். பட் ஐ ரியலி மிஸ் தெம். இந்த குரங்குலாம் இருக்கனால ஸ்மிருதி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து உள்ளே தான் இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்களும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூவும் நல்லாவே இருக்கும். வெதர் சேஞ்ச் ஆகிறது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அந்த நல்ல சில்லுன்னு உங்களுக்கு வந்து இருக்கும். ஏற்காடு பொறுத்த அளவில் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் வெதர் வந்து சூப்பராக இருக்கும். ஏர்லி மார்னிங்லாம் பார்த்தா ரொம்ப ஃபாகியாக இருக்கும். முன்னாடி வர வெஹிக்கிள்ஸே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேலம் ஆத்தூர் தான். ஆத்தூர் வந்து சேலம்லேருந்து ஒரு 52 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்காடு வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து நம்ம ஏற்காடு வந்து போயிடலாம். பட் நான் சின்ன வயசுலேருந்தே ஆத்தூரில் தான் இருக்கேன். ஆனால் நான் அடிக்கடி போனது கிடையாது. இப்போ கொஞ்ச நாளாக தான் போயிட்டுருக்கோம். நிஜமாகவே நல்லாயிருக்கும். இங்கேயுமே வந்து வைல்டு அனிமல்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டெருமை இருக்கும், மங்கீஸ் இருக்கும், வேறு பீகாக் அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப இந்த டைகர், சீட்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் வந்து மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பாட்டுமே நான் உங்களுக்கு காட்டித்தரேன். நீங்களும் நெக்ஸ்ட் டைம் ஏற்காடு போனீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ஸ்பாட் வந்து விசிட் பண்ணுங்கள். நிஜமாகவே ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுவாங்க. ப்ளஸ் நானுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மிருதியை இந்த மாதிரி இடத்துக்கு நாங்கள் வந்து பர்சனலாக கூட்டிகிட்டு போகிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவள் வந்து நிறைய விஷயங்களை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால அது ஒரு நல்ல ஒரு மெமரபிளான ஒரு ஈவெண்ட்டாகவும் அவளுக்கு வந்து பதியும். ப்ளஸ் வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ்லாம் வந்து நேரில், அதுவும் இல்லாமல் ஒரு வைல்ட் லைஃப்குள்ளே பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக கிட்ஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். நாங்களும் இப்போ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இந்த இடம் வந்து கொஞ்சம் பிட் காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலுமே டெஃபினட்டாக ஒர்த்தான ஒரு பிளேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம போய்கிட்டே இருக்கோம். உங்களுக்குமே வீடியோவில் பார்த்தாலே வந்து தெரியும். பயங்கர சூப்பர்பாக இருக்கும். ஹைட் ஏற 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 உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி ஒரு சில காஃபி ஷாப்ஸ்லாம் ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் போட்டிங்லாம் நீங்கள் போகணுன்னா இங்கே வந்து நீங்கள் போய்க்கலாம். பட் ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைம்லேயே க்ளோசிங் பண்ணிவிடுவாங்க. நம்ம இது தாண்டி வந்து போயிட்டுருக்கோம்.
இங்கே இருந்துமே நீங்கள் ரோட் சைடில் இருந்துமே நீங்கள் வந்து லேக் வியூ பார்க்கலாம். ப்ளஸ் வந்து இந்த அண்ணா பூங்காலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. சீசன் டைம்லன்னு போனீங்கன்னா நல்லாவே ஃப்ளார் ஷோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பார்க்கலாம். இல்லை மற்ற டைமில் நீங்கள் போனீங்கனாலுமே அங்கே நல்லா ரிலாக்ஸ்டாக அந்த பார்க்கில் உட்காந்துட்டு அந்த நேச்சர் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் தாண்டி நம்ம மலை மேலே வந்து ஏறி போய்கிட்டே இருக்கோம். இங்கே தான் வந்து ஒரு பிளேஸ் இருக்குது. இங்கே நீங்கள் போகிற இடத்துலேயே வந்து நிறையா அந்த என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸ்லாம் வந்து இருக்கும். நீங்கள் இந்த ஏதாவது ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்பாட்ஸுமே அங்கே நிறையவே இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு பீக்கு பார்க். ஓகேங்களா? இங்கேயே உங்களுக்கு ஸ்கை பார்க் எல்லாமே சைட்லேயே போர்டு இருக்கும், அங்கேயே இருக்கும். ஆனால் இதை தாண்டிலாம் நம்ம போயிட்டுருக்க பிளேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு பீக்கு பார்க்னு சொல்லுவாங்க. பீக்கு, PEEKU. ஓகேங்களா? அந்த பீக்கு பார்க் தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்டுக்கு வந்து 300 ருப்பீஸ்னு நான் நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. 300 ருப்பீஸ் அப்போது கண்டிப்பாக வந்து வர்த்து தான். ஆனால் உள்ளே போனீங்கன்னா இப்போ நிறைய இடத்துல அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேறு அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய டொமெஸ்டிக் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க. சொல்லப்போனால் இந்த டாக்ஸு, ஹார்ஸு அந்த மாதிரி நிறைய இந்த ஹஸ்கி வெரைட்டி ஆஃப் டாக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க. பக்குலாம் வந்து நீங்கள் உங்கள் மடியிலே வந்து வச்சு நல்லா இந்த ஷிட்ஸு அந்த மாதிரியான டாக்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பீக்கு பார்க் பக்கத்தில் ஒரு பார்க்கிங் இருக்குது. அங்கே வந்து வண்டி விட்டுட்டு நம்ம வந்து இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். இதுதான் என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு டிக்கெட் கவுண்டருமே இருக்கும். நீங்கள் போயிட்டு ஒரு ஹெட்டுக்கு வந்து 300 ருப்பீஸ். குழந்தைங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த ஷிட்ஸு பப்பீஸ்லாம் இருக்கும்னு, அது கவுண்டர் தான் இது. அங்கே வந்து நிறைய ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கிற பாயிண்ட்ஸுமே நிறையவே இருக்கும். என்ன சொன்னாலும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே போனாலும் அதை வந்து வீடியோ எடுத்து நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தான் வந்து பாராட்டி பேசினாலும் கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக பேசுகிறதும் உண்டு. பட் என்ன தான் இருந்தாலும் ஒரு ஆளே இல்லாமல் போனாலும் அவங்களோட வீடியோஸ் வந்து பார்க்கும்போது அவங்க நம்ம கூடயே இருக்கிற மாதிரி எனக்கு டெஃபினட்டாக வந்து ஃபீல் ஆகும். நல்ல மெமரபுளாகவும் இருக்கும். அதனால் நான் எல்லா மொமெண்ட்டையுமே நான் கேப்சர் பண்ணி வச்சுக்குவேன். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்மில் போடும்போது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ஒரு பிளேஸை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். ப்ளஸ் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எப்போவாவது ஞாபகமாவது வரும்போது நான் அந்த வீடியோ எடுத்து அடிக்கடி பார்த்துக்குவேன். நம்ம சேனலில் மற்ற யாராவது பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து டேஸ்ட் இட் வித் நிவி சேனலை வந்து நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பேன். எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான மெமரிஸ் தான். அந்த மாதிரி ஒரு மெமரபுளான ஒரு பிளேஸ் தான் ஒரு விசிட்னு சொன்னால் அந்த ஏற்காடு ட்ரிப்பை வந்து நான் சொல்லுவேன். நான் சொன்னேன் இல்லையா டக்கு, அப்புறம் இந்த அது என்னது ஹஸ்கி டாக்ஸு, அப்புறம் ஆஸ்ட்ரிச்லாம் இருந்தது. நாங்கள் அங்கே போய் நின்ன உடனே பயங்கர மழை. நாங்கள் வந்து ஓரமாக நின்று தான் பார்த்தோம். பட் ஆனால் அந்த ஒரு ரெயினுக்கு நடுவில் நம்ம வந்து இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்க்குறது, பேர்ட்ஸ்லாம் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு நேச்சரை நம்ம கிட்டேயே இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலாக இருந்தது. இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கவ் கூட வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய டொமெஸ்டிக் அனிமல்ஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வச்சுருந்தாங்க. ப்ளஸ் இந்த மாதிரி கிட்ஸ்க்குமே ப்ளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் கூட ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஸ்மிருதிக்கே வந்து ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் ஆகும்போது அவள் அந்த வீடியோ பார்க்கும்போது ஷீல் பி வெரி ஹாப்பி. அந்த மாதிரியான விஷயங்களுமே இந்த மாதிரி வீடியோஸ் கேப்சர் பண்ணுறதுல வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளேஸ்க்காக தான் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இந்த பீக்கோ பார்க் வந்து போனோம். அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மலையில் அந்த பேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சரியலாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நாங்கள் உள்ளே போய்ட்டோம். இதுக்கு தனியாக என்ட்ரி ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ட்ரன்ஸில் எடுக்கிறீங்களா அது மட்டும்தான். அவ்வளோ பேர்ட்ஸ் இருந்தது, அவ்வளோ பேரட்ஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் ப்ரீட்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே நீங்கள் வந்து டச் அண்ட் ஃபீல் வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் உங்கள் கையில் வந்து உள்ளே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா எக்ஸ்ட்ரா கேட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரிக் என்னென்னா உங்களோட எக்ஸிட் பாயிண்டில் எல்லோரும் போய் மீதி இருக்க சீட்ஸ்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேருந்து கூட எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பட் பேர்ட்ஸ் வந்து ஓவர் ஃபீட் பண்ண வேணாம். அதனால் அவங்க கொடுக்குறதுலே வந்து நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து கையில் வச்சுட்டு நின்னீங்கன்னா பேர்ட்ஸ் வந்து உங்கள் கையிலே வந்து உட்காந்து வந்து அந்த சீட்ஸை வந்து சாப்பிடும். இப்போ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரியில் கூட இந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு போயிருந்தோம். மேபி அந்த விலாக் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நான் எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸ்மிருதி வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க.
அவங்க வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பேர்ட்ஸை வந்து ரொம்ப கிட்ட கையிலலாம் வச்சு என்ஜாய் பண்ணுறது. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அவங்க. இது வந்து நீங்கள் ஷார்ட்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மாதிரி பிளேசஸ்க்கெலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்கும். அங்கே வந்து இன்னொரு பிளேஸ் கூட இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டமாக பேர்ட்ஸ் வந்து உங்கள் கை மேலே, தலை மேலே, ஷோல்டரில் எல்லா இடத்துலையுமே வந்து உட்காரும். இது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னே நான் வந்து சொல்லுவேன். டெஃபினட்டாக நீங்களும் இது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணலன்னா டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணுறவங்க வந்து நல்லா வந்து ஜென்டிலாக வந்து பேசினாங்க. ப்ளஸ் அவங்களுமே பேர்ட்ஸ் வந்து பேர் சொல்லிலாம் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பேர்ட்ஸ் வந்து பேர் சொல்லி கூப்பிடும்போது அது அவங்கக்கிட்ட வருது. அந்த மாதிரி இந்த ஒரு பேர்டு வந்து பார்த்திங்கன்னா யார் கையிலையுமே ஏறல. ப்ளஸ் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு லெக்கில் ஏதோ இன்ஜுரி ஆகிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி பெரிய பேர்ட்ஸ் இருக்குல்ல, மக்காவ்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. அந்த பேர்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரியிலையும் பார்த்தோம். அது ஒரு பயங்கரமான வேலைலாம் செஞ்சுது. அதை நான் பாண்டிச்சேரி விலாக் ஷேர் பண்ணும்போது வந்து நான் சொல்கிறேன் அது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு. இதுதான் நான் சொன்ன பிளேஸ். கூட்டமாக வந்து உட்காருன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பிளேஸ் தான் இதுதான் வந்து ஹார்ன்பில்னு நினைக்கிறேன் நான். இந்த ஒரு பேர்ட் வித்தியாசமாக இருக்குல்லையா, இதுதான் ஹார்ன்பில்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த வால்பாறை மாதிரி பிளேஸ்க்கெலாம் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டுனே வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த பிளேஸுமே ரொம்பவே நல்லாவே இருந்தது. அக்வாரியம் மாதிரி வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஆனால் அது வந்து மெயின்டைன் பண்ணலை, ஏதோ க்ளீனிங் ஒர்க் போயிட்டுருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த குதிரையோட குட்டி, அது எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இதில் நான் உங்களுக்கு டைமிங் கூட காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வெதர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஹைட் மேலே போக போக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டான வெதர் சேஞ்ச் இருக்கும். ஸோ நாங்களும் சுட சுட காலிஃப்ளவர் பக்கோடா, அப்புறமேட்டுக்கு பஜ்ஜி, டீ, அது எல்லாமே வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். அந்த வெதருக்கு சூப்பராக இருந்தது. ப்ளஸ் இந்த பூ வந்து என்னன்னு கேட்கலாம், இதுதான் வந்து காஃபி பூன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த சீசன். ஸோ அந்த காஃபியோட ஸ்மெல் வந்து ஏற்காடு ஃபுல்லாகவுமே இருந்தது அந்த ஒரு பர்டிகுலர் டைமில். அதோடய ஃப்ளார் தான் வந்து இது. ஸோ நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். போகிறப்ப ஃபுல்லாகவே மழைங்க. அடுத்து நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ அங்கே தான் நிற்கிறோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, எங்கள் அப்பா அப்போ வந்து புது ஃபோன் வாங்கியிருந்த புதுசு. அப்போ வந்து அங்கங்கே நின்றுட்டு அவங்க விலாக் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது அவங்க ஃபோனில் இருக்குது. அவங்க நினச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இதுதான் நான் அவங்களோட கடைசியாக போன ட்ரிப். அதுக்கப்புறமா அவங்களோட நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, நிறைய இஷ்யூஸ் இருந்தது. ஸோ அதனால் வந்து அவங்களால வர முடியல. பட் இந்த ஒரு ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நாங்கள் என்ஜாய் பண்ண ஒரு ட்ரிப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்டு ஃபர்ஸ்ட்டு ஹில் ட்ரைவ் வந்து இந்த ஏற்காடு ட்ரிப்பில் தான் வந்து பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. வெதருமே ரொம்ப சட்டிலாக சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு இந்த பக்கோடா வியூ பாயிண்ட்டில் மேகி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். காஃபியும் சூப்பராக இருக்கும், டீயும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வியூ பாயிண்ட்டில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஈவினிங் வந்து ஆகிடுச்சு இல்லையா. எனக்கு இங்கே ஏற்காடில் இருந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு 2 hours அந்த மாதிரி ஆகும். நாம் வந்து இறங்கி இப்போ போயிட்டுருக்கோம். வெதர் வந்து பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்குள்ளேயே ஃபுல்லாகவே ஃபாகி ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து நிறையா பிளேசஸ் அது எல்லாமே பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் இறங்கி போகும்போது வந்து இந்த லேக்கோட வியூ பாயிண்ட் அதெல்லாம் கூட இருக்கும். இது பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த காஃபி ஃப்ளார்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த காஃபியோட பூக்கள், அந்த பூ தான் இது ஃபுல்லாகவே பூத்துருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அதோடய ஸ்மெல் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த கையில் வச்சு பூ காமிச்சிருந்தேன் இல்லையா, அந்த பூ தான் ஃபுல்லாகவே வந்து பூத்துருக்கு. இந்த மாதிரி அந்த ஏற்காடு மலை ஃபுல்லாகவே வந்து பூத்துருந்தது. ஏன்னா அதோட ஒரு பர்டிகுலர் சீசனில் தான் அது பூக்கும் போல் இருக்குது. அது நாங்கள் ஜூனில் போனோன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன் மந்தில் அது வந்து பூக்குது. ஓகேங்களா. அது ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காஃபி ஃப்ளார்ஸ் தான். இது வந்து கேஷுவலாக அவங்க இப்போ ஒரு ஏரியா இருக்குது, வீடுலாம் இருக்குன்னா அதுக்கு சைடில் நார்மலாக செடி வளர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே நிறைய பேர் வந்து வளர்த்துருந்தாங்க. இதே மாதிரி நான் ரொம்ப நார்மலாக பார்த்த விஷயம், கொல்லிமலையிலலாம் பார்த்தோன்னா அந்த மிளகு செடி அது வந்து எல்லார் வீட்லேயுமே கூட வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்காடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. அப்படியே நம்மளும் எல்லாமே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு
அப்புறம் இந்த லேக் வியூ கீழே அந்த அண்ணா பார்க்லாம் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதோட லேக் வியூ இது. நீங்கள் உள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு வியூ வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கலாம். போட்டிங் போகணுன்னா போகலாம். பட் போட்டிங்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைமிங் இருக்கும். அது என்னன்னு விசாரிச்சுட்டு அது க்ளோசிங்க்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா போட்டிங் என்ஜாய் பண்ணலாம். ப்ளஸ் இங்கே அந்த போட்டிங் போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏற்காடோட ஃபேமஸ் முடவாட்டு கிழங்கு அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அதோட சூப் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இந்த சுண்டல், கார்ன் அந்த மாதிரியான எல்லா விஷயங்களுமே இருக்கும். ஸோ ஸ்மிருதி வந்து ஃபுல் டயர்டில் வந்து தூங்கிட்டாங்க. நான் வந்து எல்லாரையும் ஹாய் சொல்லி வீடியோ எடுத்துருந்தேன். பட் ஆனால் எல்லாருமே ஃபுல் டயர்டு தான். நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து நின்றுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். ப்ளஸ் வந்து ஏற்காடு மலை கீழே இறங்குனதுக்கப்புறமா அடிவாரத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தாங்க. பட் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். அந்த பர்கர், ஃப்ரைஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்து நாங்கள் போனது வந்து வீக்கெண்ட், ஸோ அதனால் பயங்கரமான டிராஃபிக் இது ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த டிராஃபிக்லாம் தாண்டி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு அப்புறம் கீழே போயிட்டு இங்கே நிறைய ஸ்டைலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப் இருக்கும். அங்கெல்லாம் காஃபி வந்து பயங்கர ஃபேமஸ். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த லேக் வியூ. போட்டிங்லாம் போயிட்டுருக்காங்க இல்லையா, நாங்கள் போயிருந்த டைமில் போட்டிங் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப சின்ன ஹில் தான் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் தமிழ்நாடோட ஊட்டி அப்படின்னு வந்து இந்த ஏற்காடை தான் வந்து சொல்லுவாங்க, பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெதர். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். ட்ரைவிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் நீங்கள் இந்த இடம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளும் வந்து ஏற்காடோட அழகெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளோட மெமரிஸும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ கீழே இறங்கிட்டுருக்கோம். அந்த ஆரஞ்சு கலர் ஃப்ளார்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. அது வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். பட் நீங்கள் எங்கே போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா மங்கீஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஏற்காடு பொறுத்தளவில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஏன்னா அது ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தான் இல்லையா. இதுதான் நான் சொன்ன அந்த ஹோட்டல். இங்கே வந்து ஐஸ்கிரீம், அந்த ஃப்ரைஸ், மோமோஸ், பர்கர் அந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் வந்து ஃபேமஸ். ஸோ இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் போயிட்டு சின்னதாக நமக்கு பிடிச்ச இதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பி போனோம். ஸ்மிருதி வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்ச் தான். மற்ற இடத்த விடவே எனக்கு நல்லாவே சீப்பாகவே இருந்த மாதிரி தான் இருந்தது. மொமோஸ்லாம் வந்து நல்லா சூப்பராகவே இருந்தது. இதுதான் வந்து அவங்களோட மெனு. ஏற்காடு நீங்கள் கீழே இறங்கி வரீங்கன்னா அங்கேயே வந்து இந்த ஹோட்டல் வந்து இருக்கும். இறங்கி வரப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கும் இந்த ஹோட்டல். அவங்களுக்கு ரூஃப் டாப்புமே இருக்குது. நீங்கள் அங்கே கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். நம்ம ரூஃப் டாப்க்கு வந்து போகல, பட் கீழே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பும் போதே வந்து இருட்டாயிடுச்சு. நாங்களும் வந்து வெளியே இந்த ஃபோட்டோ இந்த விங்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் அ வெரி நைஸ் ட்ரிப். இப்போது யோசித்து பார்த்தா ரொம்ப மெமரபுளான ட்ரிப்பும் கூட. அடிக்கடி நான் என்னோடய லைஃப்பில் யோசிக்கிறது என்னென்னா, சேஞ்ச் இஸ் த ஒன்லி பெர்மனெண்ட் திங். அந்த மாதிரி ஒரு சில லவபிள் ஒன்ஸை இழக்கும்போது தான் நமக்கு அது வந்து அந்த மெச்சூரிட்டி வந்து வருது. அது நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில மெமரிஸை வச்சு தான் நம்மளும் நம்ம லைஃப் டைமை ஓட்டி ஆகணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ஐம் க்ளோசிங் திஸ் vlog. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.